நம்ம வந்து இந்த நாட்களிலே அறிவிக்கப்படக்கூடிய சுவிசேஷங்கள் எந்த அளவுக்கு அப்போஸ்தலருடைய சுவிசேஷங்கள் வந்து வேறுபட்டதாக இருக்கிறது? எதை சுவிசேஷமாக அறிவித்து கொண்டு இருக்கிறோம்? சுவிசேஷத்தை காணுன்ற நான் அது எங்கே இருக்குன்னு தெரியல, தேடணும். காணவில்லை. கண்டுபிடித்தவர்கள் திருப்பி சபைக்கு திருப்பி கொடுக்கும்படியாக பணிந்து கொள்ளப்படுகிறீர்கள். இல்லை என்னெல்லாம் வேறுபட்டு இருக்கு, எதுலாம் நம்ம எதை சுவிசேஷமாக வந்து சுவிசேஷ கூட்டங்கள் இல்லை, எதை சுவிசேஷமாய் மேல்படுத்தி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இந்த நாட்டில்? செழிப்புள்ள உபதேசம். ஒருத்தர்லாம் சொல்கிறாரு 10 காயினில் வந்து 9 காயின் வந்து சுவிசேஷம், ஒரு காயின் செழிப்பு. அந்த காயின் ஒரு வெள்ளி காசு காணா போனால் கூட அதை தேடி எடுத்து சுவிசேஷத்துக்குள்ளே சேர்க்கணும். அந்த பணத்தை சேர்த்தாதான் அது முழு காயின் ஆகும், முழு மாலையாகும். ஆண்டவர் கொடுத்த உதாரணம் வேற எங்க உள்ளது? அதாவது இந்த கள்ள போதகர்கள் எப்பொழுதுமே அதனுடைய முழு பகுதியையோ அவர் எழுதப்பட்ட நோக்கத்தையோ அதனுடைய பின்னணியத்தோ பார்க்க மாட்டாங்க. ஒரு பகுதியை ஒரே ஒரு எடுத்து வச்சு தன்னுடைய கருத்துக்களை முழுவதுமாக பொருத்தி விடுவாங்க, முழுவதுமாக மாற்றி விடுவார்கள். செழிப்பினுடைய உபதேசத்தை கொட்டுறாங்க. கர்த்தர் உன்னை ரசிக்கும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கார் மேல் கார் வாங்குவாய், நீ வந்து வீடு மேல் வீடு கட்டுவாய், எல்லா விதத்திலும் உன்னை எல்லாமே மெட்டீரியல் திங்ஸ். நான் மெட்டீரியல் திங்ஸ் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. அது வந்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள அளவுகோல் கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கான். உடனே என்ன சொல்கிறாங்க, பிசாசானவன் எல்லாத்தையும் டூப்ளிகேட் பண்ணுறது மாதிரி ஆவிக்குரிய, அதாவது இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய இந்த நம்முடைய செழிப்பினுடைய ஆசீர்வாதத்தையும் அவன் டூப்ளிகேட் பண்ணுறான். நான் உடனே ஒரு கேள்வி கேட்டேன், அப்போ டூப்ளிகேட் பண்ண முடியாதது என்ன? பரிசுத்தம், ரட்சிப்பு. பிசாசு டூப்ளிகேட் பண்ண முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டூப்ளிகேட் பண்ண முடியாது. கனிகளை டூப்ளிகேட் பண்ண முடியாது அவனால். அப்போ டூப்ளிகேட் பண்ண முடியறதெல்லாம் நீங்கள் வந்து அடையாளமாக சொன்னீங்கன்னா அது எப்படி சுவிசேஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஒரு இதில் சொல்லும் போது சொன்னீங்க, அதாவது எவ்வளோ பாவம்னாலும் பண்ணிக்கலாம், எவ்வளோ பாவம்னாலும். இயேசுவானவர் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து சுகப்படுத்தி விட்டு இனிமேல் போய் நீ கண்டினியூ பண்ணு, நான் வந்து தொடர்ந்து பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலை.